अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்பதை மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஒருவரை பற்றி இறை நேசர் என்று சொல்வது அல்லாஹ்விடத்தில் கடுமையான குற்றமாகும் என்ற விஷயத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இறை நேசர் என்று சொன்னால் அதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கலாம். ஒன்று இவர் இறைவனை நேசித்தார் என்று அர்த்தம் வைக்கலாம், அல்லது இறைவன் இவரை நேசித்து விட்டார். இறை நேசர்ன்றது அரபியில் வழியில்லான்னு சொன்னாலும் சரி, தமிழில் நீங்கள் இறை நேசர் என்று சொன்னாலும் சரி, இறைவனால் நேசிக்கப்பட்டவர் இறைநேசர், இறைவனை நேசித்தவர் இறைநேசர். இந்த ரெண்டு அர்த்தம் தான் அதுக்கு இருக்க முடியும். இந்த இறைவனை நேசித்தார் என்ற காரணத்திற்காக ஒருவரை இறைநேசர் என்று சொல்லலாம் என்று சொன்னால், இறைவனை அவர் நேசித்தார் என்பதை நம்ம எப்படி அறிய முடியும்? உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதன் தன்னை நேசிக்கிறானா என்று அறிய முடியுமா? நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்மோடு நெருங்கி பழகுவார், நம்மளை நேசிக்கிறாருன்னு நினைப்போம். ஒரு பிரச்சனை வரும்போது அவர் நேசிக்கிறான்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒரு ஆதாயத்துக்காக நம்மளை நேசிக்கிற மாதிரி பழகுவார். பிறகு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த நமக்கு நேசம் இல்லை, அவர் நடிச்சிருக்கிறார் என்பதை பிறகு தான் கண்டுபிடிச்சு கொள்கிறோம். அப்போ ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறாள் என்பதை அறிய முடியாது. ஒரு மனைவி கணவன் நேசிக்கிறானா என்பதை அறிய வெளிப்படையாக சொல்வதற்கு நம்பிக்கிறோம், அவ்வளோதானே தவிர நிஜமாக நேசிக்கிறார்களா என்று கண்டுபிடிக்கவே முடியாது. நண்பர்களுக்கு மத்தியில் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அந்த தலைவர்களுக்காக நாங்கள் உசுரை கொடுப்போம் என்று சொல்லி அந்த தலைவருடைய பெயரை பச்சையெல்லாம் குத்தி கொள்வார்கள். 2 வருஷம் கழித்து வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. எந்த தலைவருக்காக நாங்கள் செருப்பாக உழைப்போம் என்று சொல்கிறார்களோ அவன் நம்பத்தானே செய்கிறான், நம்மளை நேசிக்கிறான், இந்த தொண்டன் நம்மளை விரும்புகிறான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை விட ஆதாயம் வேறு எங்கேயாவது கிடைச்சின்னு சொன்னால் அங்கே போயிடுறான். அப்போ தான் தெரியுது அவன் நேசிக்கல நடிச்சிருக்கான் என்று சொல்லி. எத்தனை கட்சிகள்லேருந்து இந்த கட்சியில் அந்த கட்சியில் இந்த கட்சின்னு மாறினவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள செயல்களை பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் மேலே உசுரையே வச்சுக்கிற மாதிரி தெரியும். அந்த கட்சி மாறுவதற்கு முன்னாடி உள்ளவருடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைவருக்காக அவர் உசுரையே கொடுத்துருவார் என்கிற அளவுக்கு படம் காட்டி விட்டு ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்கிறாங்க, மாறிடுறாங்க. தெரியல. இப்போ எல்லா தலைவர்களுமே ஏமாறுறாங்க. காலில் விழுந்து கும்பிடக்கூடியவனாக இருப்பான், அடுத்து காலை வாடுறவனாக இருப்பான். ஏன்னு கேட்டால் கண்டுபிடிக்க இல்லை. இதுக்கு என்ன அடிப்படை? நேசித்தல் என்பது மனசில் உள்ள விஷயமாக இருக்கிறதுனால ஒருவன் மனசினால் நம்ம நேசிக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது. வெளியில் பொன்னாட போத்துறான், கூப்பிட்றான், கும்பிட்றான், சொன்ன வேலையை செய்கிறாங்கிறத வைத்து கொண்டு நம்ம நேசருங்கிறோம். இதையெல்லாம் ஒரு நோக்கத்துக்கு ஒருத்தன் செய்வான். இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் ஒரு ஆதாயத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக வேண்டி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஒரு மனிதன் ஒரு மனிதனை நேசிக்கிறான் என்பதை அறியவே முடியாது. தந்தை மகனை நேசிப்பது, மகன் தந்தையை நேசிப்பதில் கூட இப்போ சில இடங்களில் நடிப்பு இருக்கும், சில இடங்களில் உண்மையாக நேசிப்பார்கள், பல இடங்களில் அதில் கூட நடிப்பு இருக்கும். அப்போ உண்மையில் நேசிக்கிறது என்பதை நம்ம கண்டுபிடிக்கவே இயலாது. அப்போ ஒரு மனிதர் அல்லாவை நேசிக்கிறாருன்னு இப்படி கண்டுபிடிக்கிறது? பேசிக்கான ஒரு அறிவு, நம்ம பொது அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால் இவர் ஒரு பெரியார், இவர் அல்லாவை நேசித்தார்னு இதை வச்சு கண்டுபிடிச்சோம். தாடியை வச்சா, பெரிய தலப்பா கட்டினதை வச்சா, பெரிய ஜிப்பா போடுறத வச்சா, தஸ்மி மணி உருட்டுறதை வச்சா, அவர் பள்ளிவாசல கதியாக இருக்குது, இதை வச்சா கண்டுபிடிக்கிறது? இறைவனை நேசிக்கிறார் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இறைவனை நேசிப்பவர்களை விட நேசிக்காதவர்கள் தான் அதிகமாக காட்டுவார்கள். இறைவனை நேசிக்கிறவர்கள் அவங்க அடக்க உடக்கமாக இருந்துருவார்கள், உண்மையில் நேசித்தார்கள் என்று சொன்னார். இறைவனை நேசிக்காதவர்கள் நேசர் என்று பெயரை வாங்குவதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அதிக நேசம் உள்ளவர்களைப் போல தங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையை காட்டுவார்கள். அதை வச்சு நம்ம நேசர்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு மனிதர் இறைவனை நேசித்தார் என்று நாம் சொல்லும் பொழுது உள்ளத்தில் உள்ளதை நம்ம அறியக்கூடியவர்கள் ஆயிரும். அவருக்கு மேலே பெரியால் இப்போ நம்ம ஆயிரும். ஒருத்தர் இறை நேசர்னு நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அவரை விட நம்ம பெரிய பவர்ஃபுல்லான ஆள். என்ன பவர்ஃபுல்லான ஆள்? அவர் இறைவனை நேசிக்கிறார் என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல.
அவர் உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம் என்கிற அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி போகிறோம். அப்போ ஒரு மனிதர் இறைவனை நேசிக்கிறார் என்று சொல்வது முதல்ல கூடாது என்பதற்கு அடிப்படை இதுதான். எந்த மனுஷனும் அல்லாஹ்வை நேசித்தான், இவர் அவுலியாவாக இருந்தார், மகானாக இருந்தார் என்று சொல்லவே இயலாது. சொன்னோம் என்று சொன்னால் இந்த கேள்வி அல்லாட்டிருந்து வரும். அவன் என்னை நேசித்தான்னு எப்படி முடிவெடுத்த? ஒரு ஆளை பார்க்குற, அவருடைய தாடியை பார்க்குற, தலப்பாக பார்க்குற, அவருடைய தோற்றத்தை பார்க்குற, இவர் அல்லாஹ்வாகிய என்னை நேசித்தான் என்று நீ கொண்டாடிக்கிட்டு இருந்திய, அவர் இறைவனாகிய என்னை நேசித்தார் என்று உனக்கு எப்படி தெரியும்? பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் தன்னுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அலீமுன் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை அறிபவன் என்பது அல்லாஹ்வுடைய சிபத்தில் ஒன்று. அல்லாஹ்வுடைய சிபத்தில் ஒன்று. அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் 10 இடத்துல என்ன செய்கிறான்? அலீமுன் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் அறிபவன். அல்லாஹ்னா உள்ளத்தில் உள்ளது அறிவு அல்லாஹ் தான். மனுஷனுக்கு அறிய இயலாது. நான் உள்ளத்தில் என்ன நினைக்கிறேன் என்பது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். நீங்கள் அறிவீங்க, அல்லாஹ் அறிவான். வேற ஒரு மூணாவது ஆள் என்ன செய்ய முடியாது, அறியவே முடியாது. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னை பற்றி சொல்லும் பொழுது அலீமுன் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை நான் அறிபவன் என்று சொல்கிறான். யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஹ்பி சுதூர், கண்ணசைவுகளையும் உள்ளங்களிலே மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிகிறான் என்று அல்லாஹ் தன்னை புகழ்ந்து சொல்லும் பொழுது என்னுடைய தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால், உள்ளத்தில் உள்ள அறியது ஏன் வேலை? உள்ளத்தில் உள்ள உனக்கு அறிய இயலாதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கும் உள்ளத்தில் உள்ளது தெரியும், நமக்கும் தெரிய முடியாது. அல்லாஹ்வுடைய சிபத்தாகுமா? உள்ளத்தில் உள்ளது அறியக்கூடியவன் என்பது அல்லாஹ்வுடைய சிபத்தா சொல்லப்பட்டால் அது உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம், யாருக்கும் இல்லைன்னு அர்த்தம். யாருக்கும் இல்லாத ஒன்று இறைவனுக்கு இருக்க போய் தான் அதை தன்னுடைய புகழாக அவனை எடுத்து சொல்கிறான். நான் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அறியக்கூடியவன். அப்போ உள்ளத்தில் உள்ளது அறியக்கூடியவன் என்ற அல்லாஹ்வுடைய தன்மைக்கு போட்டி போட்டு உனக்கு என்ன எனக்கும் தெரியும் அதற்கு அர்த்தம். ஒரு ஆளை பிடிச்சி நீங்கள் அவுலியா மகான பெரியார்னு சொல்வீர்களே, ஆனால் இது அவருடைய உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், அல்லாஹ் அறிவதை போல அறிந்து கொண்டீர்கள் வருமா வராதா? எப்படி இது எவ்வளோ பெரிய பாவமான ஒரு காரியம்! அல்லாஹ்வோட நம்ம போட்டி போடக்கூடிய வகையில் இந்த ஒரு நம்பிக்கை அமைந்திருக்கிறது. அவரை அவரை வச்சு இணை கற்பிக்கிறது வேற விஷயம். உங்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக்குறீங்க. அல்லாஹ்வுக்கு எப்படி மறைவானது தெரியுமோ, உள்ளங்களில் உள்ளது அல்லாஹ்வுக்கு எப்படி தெரியுமோ, அந்த மாதிரி எங்களுக்கும் தெரியும். இன்னும் 100 பேரை பார்க்க வேண்டியது. இந்த 2 பேர் இறைநேசரு அப்படின்னு, இந்த 7 பேர் இறைநேசரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 7 பேருடைய உள்ளங்களில் உள்ளது பூந்து பார்த்து அவங்க இறைவனை நேசிக்கிறார் என்பதை கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு அர்த்தம். இது சரியா வருமா? சாதாரண இஸ்லாத்தினுடைய அடிப்படை விளங்கின ஒரு மனிதனா, இஸ்லாத்தின் அடிப்படை கூட வேணாம், ஒரு பொது அறிவு காமன் சென்ஸ் உள்ள ஒரு மனிதனால இதை சொல்ல இயலுமா? எப்படிப்பா ஒரு மனுஷன் இன்னொரு ஆளை நேசிக்கிறான்னு இப்படி சொல்ல முடியும்? அப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறதுங்கிறது அறவே சொல்ல முடியாது. அல்லாஹ்வை ஒருவன் நேசிக்கிறான் என்பது அவனுடைய தொழுகையை வைத்தோ, நோன்பை வைத்தோ, அவனுடைய தோற்றத்தை வைத்தோ அளவிடப்படுவது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குகள் இருந்தார்கள், அவங்களும் தொழுவார்கள். முனாஃபிக்குகள் இருந்தார்கள், அவங்களும் நோன்பு வைப்பார்கள், போருக்கு கூட செல்வார்கள். நெருக்கடியான நேரத்தில் போரில் பின்னாடி நின்று கொள்வார்களே தவிர போருக்காக வேண்டி என்ன செய்வாங்க, நாங்களும் உங்களோட இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக போருக்கெல்லாம் செல்வார்கள். ஆனால் இவங்கள்ட்ட ஈமானி உள்ளத்தில் இருந்துச்சா? இல்லை. உள்ளத்தில் இல்லை என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமான்னு தெரியாதுங்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 9வது சூராவில் 101வது வசனத்தில் சொல்கிறான், ஒமிம்மன் ஹவுலக்கும் மினல் ஆராபி, உங்களை சுற்றி உள்ள கிராமப்புறவாசிகளிலேயும் முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள். ஒமின் அகலில் மதீனத்தை மரது அலன் நிஃபாக், இந்த மதீனாவுக்குள்ளேயும் முனாஃபிக்குத்தனத்தில் ஊறி போனவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மதீனாவை சுற்றியும் முனாஃபிக்குன்னா என்ன? உள்ளத்தில் ஈமான் இருக்காது, வெளியில் ஈமான் இருக்கிறனா காட்டுவான். முனாஃபிக்கு அர்த்தம் என்னம்னு கேட்டால் ரெட்டை வேஷம். ரெட்டை வேஷம்ங்கிறது இஸ்லாத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டால், உள்ளத்தில் அல்லாஹ் பற்றி நம்பிக்கை இருக்காது, ஆகிரத்த நம்பிக்கைலாம் இருக்காது. உலகத்தில் நாங்கள் உங்களை சேர்ந்த ஆளுக்குன்னு காட்டிக்கொண்டு அந்த கனிமத்தை அந்த உதவிகள் பெறுவதற்காக வேண்டி நடித்தாங்கல்ல, நடிப்பவர்கள், ஈமான் இருப்பதாக நடிக்கிறவர்களுக்கு பேர் தான் முனாஃபிக். அல்லாஹ் சொல்கிறான், மதீனாவை சுற்றி முனாஃபிகள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒமின் அகலின் மதீனத்தை, இந்த மதீனாவிலையும் இருக்கிறார்கள் மரதோல நிஃபாக், முனாஃபிக் தனத்தில் ஊறி போனவர்கள் மதீனாவுக்குள்ளே இருக்கு. மதீனாவில் சஹாபி மாதிரி நடமாடுறாங்களே, எல்லாரும் சஹாபி கிடையாது, அதுலேயும் முனாஃபி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா தஅலமுஹும், நபியே நீர் அவர்களை அறிய மாட்டீர். ரசூலுல்லாஹ் அறிய முடியலை. லா தஅலமுஹும் நஹ்னு நஅலமுஹும், அவர்களை பற்றி நமக்குத்தான் தெரியுமே தவிர உமக்கு தெரியாது. நீ வெளிப்படையானதை வைத்து நீ மூமின் என்றவர்கள் நினைப்பாய்,
ஆனால் உனக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். மதீனாவில் முனாஃபிக் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. மதீனாவை சுற்றி முனாஃபிக் இருக்கிறாங்க, அது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியுங்கிறான். இது எதை காட்டுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் கூட ஒருத்தன் நான் மூமின்னு சொல்கிறான்ல, ஒருத்தன் சொன்ன உடனே அது உள்ளத்திலிருந்து வருதா உதட்டிலேருந்து வருதான்னு கண்டுபிடிக்கலாம் தான். ரசூலுல்லாஹ் கேளாது. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, நபியே நாங்கள் உங்களை ஏற்றுக்கிட்டோம், முகமது ரசூலுல்லாஹ் சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம்னு சொல்கிறாங்க, வாயில் சொல்கிறாங்க. இது வாயிலிருந்து தான் வருதா உள்ளத்தின் அடித்தளத்திலேருந்து வருதான்னு தெரியலை. தெரியாட்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? மூமின் நம்பிடுவாங்க. அதான் நமக்கு முடியும், வெளிப்படையான வச்சு முடியும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இவர்கள் நேசர்களாக ஆகியிருப்பார்களா, உண்மையில் நம்பிக்கை கொண்டு ஆவார்கள்? ஆக மாட்டார்கள். அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, முகமதே உன்னை சுற்றி பல பேர் இருக்கிறாங்க, நீ வெளிப்படையான வச்சு மூமின் நம்பிட்டு போற, அது நம்பிட்டு போகலாம். வெளிப்படையாக நம்ம உலக வாழ்க்கையில் எல்லாரையும் மூமின் என்று தான் நம்பணும். அந்த நம்பிக்கை கூடும் என்பதை நம்ம சென்ற வாரமே விளக்கிட்டோம். அது இல்லாமல் இறைவனுக்கு வேண்டியவர்கள் நல்லவர்கள் எல்லா இடத்தையும் மூமின்கள் என்று நினைக்கலாமான்னா நினைக்கக்கூடாது, நினைக்க முடியாது. அந்த பவரை, அந்த சக்தியை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. யார் கொடுக்கல? நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மதீனாவில் இருக்கிற முனாபிகளை பற்றியும் உனக்கு தெரியாது, லா தஅலமுஹும் அவர்களை அறிய மாட்டாய், நஹ்னு நஅலமுஹும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் போருக்கு போவாங்க. போருக்கு முனாஃபிக்கும் போயிடுவாங்க. சில முனாஃபிக் என்ன செய்வான்னு கேட்டால், போருக்கு போகாமல் பர்மிஷன் கேட்பான். நாங்கள் போருக்கு வர முடியலை, வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறோம், அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது பொய் காரணம் சொல்லி என்னை போருக்கு போகிறது கட்டாயமாக இருந்தால் கூட, நபிகள் நான் போனால் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இராணுவம்னு தனியாக கிடையாது. இராணுவ வீரர்கள்லாம் போவாங்க, மற்றவங்க இருப்பாங்கன்னு கிடையாது, எல்லோரும் போகணும். சம்பளம் கொடுத்து இராணுவத்தை ரசூலுல்லாஹ் வச்சுக்கிறல. போரில் ஈடுபட்டு அதில் கிடைக்கிற பங்களை வேண்டாம் கனிமத்து கொடுப்பாங்களே தவிர இராணுவம் என்று ஒரு அமைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கவே இல்லை. அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, எல்லாரையும் கூப்பிடுவாங்க. யார் பெண்களாக இருந்தால் பெண்களை விட்டுருங்க, வயசானவங்களை விட்டுருங்க, யார் திரகாத்திரமாக இருக்கிறீங்களோ எல்லாரும் வாங்க. அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கட்டளையிடுவாங்க. கம்பல்சரியாக போய் தான் ஆகணுங்கிற ஒரு நெருக்கடியான போராக இருந்தால் எல்லாரும் வரணும்ன்றுவாங்க. இல்லைன்னு சொன்னால் விரும்பியவர்கள்லாம் வாங்க, சின்ன அளவுக்கு கூட்டம் இருந்தால் போதும்னு சொன்னால் ஆர்வம் உள்ளவர்கள் வாங்கன்னு இப்படித்தான் படையை திரட்டுறது வழக்கம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, போருக்கு கூப்பிடும் பொழுது முனாஃபிக் இருந்தான்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த காலத்து அவன் என்ன செய்வான்டா வந்துக்கிட்டு பொய்க்காரன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்பான். எனக்கு வர முடியலை, எனக்கு ஆசையாக தான் இருக்குது, அதான பொய்க்காரனுங்கிறது. எனக்கு போருக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது, ஷஹீதாவை நான் ஆசைப்பட்றேன், ஆனால் என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துருங்க. ஏன் கேட்குறான்னு கேட்டால், பிறகு முனாஃபிக்குன்னு முத்திரை குத்திடக்கூடாது இருக்க வேண்டி. போருக்கு போயிட்டு வருவாங்க, இவன்லாம் வரலன்னு சொன்னான்னு வயிறேன், அவன் முனாஃபிக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அது தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி முன்கூட்டியே ரசூலுல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டா, நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தான் வராமல் இருந்தோம்னா யார் முனாஃபிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், போக விரும்பாத முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் வரலன்னு சொன்னால் மறுக்கிறது இல்லை, தக்க காரணத்தை சொல்கிறது. வர முடியலை என்பதற்கு ஏதாச்சும் ஒரு ஏற்கத்தக்க நோய் நொடி இந்த மாதிரி காரணத்தை என்ன செய்வது சொல்லி வராமல் இருப்பாங்க. இது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, கேட்குறவனுக்கெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை, சரி போய் இருந்துக்க, எனக்கு வயிற்று வலி சரி இருந்துக்க, என் பொண்டாடி உடம்பு சரியில்லை இருந்துக்க, இப்படின்னு கேட்குற ஆளுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. இதை அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்னு கேட்டால், அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான், நீ செஞ்ச தப்பு தான், அதுக்கு மன்னிப்பை முதல்ல போட்டுறான். அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான், உன்னை தண்டிக்கிறதுக்காக வேண்டி நான் அந்த கேள்வியை கேட்கல என்று சொல்லிவிட்டு அட்வான்ஸாக மன்னிச்சு விட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், லிம அதின் தலகும், நீ எப்படி அவருக்கு அனுமதி கொடுத்தார், ஹத்தா எத்த பையன் அலக்கல்லதீன சதகு, அவர்கள் உண்மை சொல்கிறார்களா என்பது உனக்கு தெளிவாகும் வரை, தாளமல் காதிபீன், பொய்யர்கள் யார் மெய்யர்கள் யார் என்று நீ அறிகிற வரைக்கும் நீ எப்படி நீ கேட்டவனுங்களை அனுமதி கொடுத்த. வாயினால தானே சொல்கிறான், வைத்த வழின்னு வாயினால சொல்கிறான், நிஜமாக வைத்த வழின்னு நீ கண்டுபிடிச்சியா, எப்படி நீ அனுமதி கொடுத்தாய், நீ அனுமதி கொடுத்த தப்பு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு தப்பு தான், ஆனால் உன்னை தண்டிக்க மாட்டேன் மன்னிச்சுட்டேங்கிறான்ல. அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான். லிம அதின் தலகும், எதற்காக வேண்டி நீ அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாய், யாருக்கு, முனாஃபிக்குகளுக்கு, போருக்கு வராமல் இருப்பதற்கு எதற்கு அனுமதி கொடுத்தாய். ஹத்தா எத்த பையன் நடக்கல்லது சதகு, உண்மை சொன்னவர்களை தெளிவாக அறிந்து கொள்ளும் வரை, தாளமல் காதுபீன், பொய்யர்களை அறிந்து கொள்கிற வரைக்கும் நீ எப்படி கொடுத்தாய், உன் பொய்யன்தான் என்று உனக்கு என்ன நீ தெரியணும், உனக்கு தெரியாது. வகையில் நான் சொல்லுவேன், நான் அறிவித்து தரும்போது தான் என்ன செய்யணும், அனுமதி கொடுக்கணும்.
அப்படி இல்லாமல் வந்து கேட்குறவனுக்குலாம் சரி ஓகே ஓகேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ உனக்கு எப்படி இது உண்மை சொன்னான்னு உனக்கு எப்படி தெரியும்னு நல்லா கேட்குறான். அப்போ போருக்கு போகாமல் இருக்க பொய்க்கா இது வந்து 9வது சூறாவில் 43வது வசனத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த யாரெல்லாம் வந்து அனுமதி கேட்டாங்களோ அவங்கள பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது சொல்கிறான் 9:45 2 வசனம் கழித்து சொல்கிறான், இன்னமா யஸ்தாதீனு கல்லதீன லா யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யார் அல்லாஹ்வை நம்ப மாட்டார்களோ அவர்களும், ஆகிரத்தை யார் நம்ப மாட்டார்களோ அவர்களும், வர்த்தாபத்து குலூபுஹும் உள்ளத்தில் சந்தேகம் இருக்குமே அவர்களும் தான் உம்மிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். போருக்கு வராமல் இருக்க அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுத்தீங்கள. உண்மையில் வண்ணா யார்? அல்லாஹ்வை நம்பி ஏமாத்துனாங்க. ரசூல்லா ஏமாந்து மன்னிப்பு கொடுத்தாங்க, வர வேணாண்டு சடகை கொடுத்துட்டாங்க. தப்பு அது. ஆனால் மன்னிக்கத்தக்க ஒரு தவறு. எல்லாம் நினச்சி நான் மன்னிச்சுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், உன்கிட்ட வந்து சொன்னாங்க 50 பேர் போய் சொல்லியிருக்காங்க, நான் வர முடியலை, அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது காரணங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவன் உண்மை காரணம் சொல்லவில்லை அப்படின்னு 9:45 எல்லாம் சொல்லுகிறான். இன்னமா யஸ்தாதீனு கல்லதீன லா யூமினூன பில்லாஹி. யார் அல்லாஹ்வை நம்ப மாட்டார்களோ, நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்களும், வல் யௌமில் ஆகிர் இறுதி நாளை யார் நம்பாமல் இருக்கிறார்கள் அவர்களும், வர்த்தாபத்து குலூபுஹும் யாருடைய உள்ளங்கள் சந்தேகத்தில் இருக்கிறது அவர்களும் தான், ஃபஹும் ஃபீ ரைபிஹிம் யத்தரத்ததுன் உள்ளத்தில் சந்தேகத்தோடு தடுமாறி கொண்டிருக்கிறார்களே அவர்களும் தான் உம்மிடத்தில் அனுமதி கேட்டவர்கள். நாங்கள் வர முடியலைன்னு உன்ட்ட கேட்டாங்களே, நீ நம்பி ஏமாந்து போனிய, அவன்லாம் யார்? அல்லாஹ்வை நம்பாதவன், ஆகிரத்தை நம்பாத முனாஃபிகவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்போ தான் வெளிப்படுத்தி காட்டுகிறான். அதுக்கு முன்னாடி ரசூல்லா நினைஞ்சாங்க நெசமான வயிற்றுவலிக்கு போல இருக்கு, அப்படி தான் நினைப்பாங்க. நல்ல மூமினான ஒரு மனிதர் உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாரு, நீ இருந்துக்கப்பா, நீ பொன்னாடி பிள்ளையை பார்த்துக்கப்பான்னு ரசூல்லா அனுமதி கொடுத்துட்றாங்க. அனுமதி கொடுக்கும்போது எதை நம்பி கொடுக்குறாங்க? வெளிப்படையான அவருடைய பேச்சை நம்பி கொடுத்து விடுகிறார்கள். உள்ளுக்குள்ளவன் யாராக இருக்கான்னு ரசூல்லாவுக்கு தெரியாது. ஏன்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உள்ளத்தில் வந்து நெசமான காரணத்தை வைத்து கொண்டு சொல்கிறானா, நடிப்பதற்கு சொல்கிறானா என்று ரசூல்லாவுக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அனுமதி கொடுக்குறவருக்கு விட்டுட்டு நீ செஞ்ச தப்பு, ஏன் தப்புன்னு கேட்டால் இவ்வளோ கள்ள பயிர்வோ. யார் சொன்னாங்க? இவங்க எல்லாருமே பொய் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருமே உன்னை ஏமாற்றிருக்கிறாங்க. அனுமதி கேட்ட எவனும் ஈமான் உள்ளவன் கிடையாது, ஆகரத்து மனவனுக்கு நம்பிக்கை கிடையாது, உலகத்தில் வந்து ஏமாத்துறாங்க என்று சொல்லி 9:45 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முனாஃபிகை கண்டுபிடிக்கலன்னு சொன்னால், உள்ளத்தில் இருக்கிறது ஈமான் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கலைன்னா இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு அவுளியா பட்டம் கொடுக்குறாங்க. யார்? சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த ஒரு ஆண்டவர், மைதீன் ஆண்டவர், கல்வத்து நாயகம், ரிபாய் ஆண்டவர்னு இப்போ வந்துக்கிட்டு யார் ஆண்டவர்னு என்ன செய்யறான்? அவுளியா பட்டம் கொடுக்குறான். இவன் அந்த காலத்தில் பார்த்தது கூட இல்லை. இவங்க யார் அவுளியான்னு இப்போ சொல்கிறாங்களோ அவங்கள பழகினது இல்லை. வெளிப்படையான செயலை வச்சு சொன்னால் கூட நம்ம பார்த்துருக்கணும்ல. நம்ம பார்க்காத, நம்ம பழகாதவர்களை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களாம் அவுளியாவாக இருந்தாங்க, மகானாக இருந்தாங்க என்று இந்த மகான்கிற நம்பிக்கை தான் பேசிக் எல்லாத்துக்கும். அல்லாஹ் விட்டு தடுமாறி தர்காக்கள் உண்டாக்கி அல்லாஹ்வுக்கு செய்கிற விஷயங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு அடிப்படை காரணமே என்ன? இந்த நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? அவுளியாவுங்க. அவுளியாவாக இருந்தாலும் அந்த சக்தி இருக்கான்னு ரெண்டாவது பார்க்கணும். முதல் விஷயம், நம்ம அவுளியான்னு முடிவெடுக்க இயலுமா? அல்லாஹ்வை நேசித்தார் என்று முடிவெடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? அப்படியான ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தானான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் கொடுக்கவில்லை. உனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டான். லா தஅலமுஹும் நஹ்னு நஅலமுஹும், அவர்களை பற்றி நீ அறிய மாட்டாய், நாம தான் அறிவோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நடிக்கிறவன் யார், நல்லவன் யார் என்று உனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது என்கிற சொல்கிற விஷயம் நமக்கு எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம். இதுலேருந்து விடுபட்டாலே சிறுக்கு தொலைஞ்சு போயிடும். இந்த அவுளியா பட்டம் கொடுக்கறதுலேருந்து விடுபட்டாலே என்ன வர? சிறுக்கு சமுதாயத்தில் வரவே வராது. அதை ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் 9:64 யஹ்தருல் முனாஃபிகூன அன் துனஸ்ஸல் அலைஹிம் சூரத்துன் துனப்பியுஹும் பிமா ஃபீ குலூபிஹிம். இந்த முனாஃபிக்குகள் அஞ்சு கொள்ளட்டும், அவர்கள் உள்ளத்தில் எதை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அதை வெளிப்படுத்தி காட்டுகிற வசனம் அருளப்படும் என்பதில் அவர்கள் அஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த முனாஃபிக்குகள் வந்து நடிக்கிறாங்க. இந்த நடிப்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, முஸ்லீம்களுக்கு தெரியாது என்ற தைரியத்தில் நடிக்கிறார்கள். என்ன நடிக்கிறான்? நம்ம மூமின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஏமாத்தலாம், சஹாபாக்களை ஏமாத்தலாம் என்று நினைத்து அவர்கள் செய்கிறார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ நடிக்கலாம் நினைக்கிற, ஆனால் நான் நினைச்சேன்னு சொன்னால் யாரெல்லாம் உள்ளத்தில் என்ன வச்சிருக்கே என்பதை நான் வகையில் அறிவிச்சிடுவேன் எல்லாம் சொல்லி காட்டுறான். யஹ்தருல் முனாஃபிகூன, முனாஃபிக்குகள் அஞ்சு கொள்ள வேண்டும். எதுக்கு? அன் துனஸ்ஸல் அலைஹிம் சூரத்துன், ஒரு திருக்குரானுடைய அத்தியாயம் அருளப்பட்டுவிடும்.
துனப்பியகும் பிமாஃபி குலூபிகும், அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சூறா. அருளப்படும் என்பதில் கவனமாக இருந்து நடிச்சுக்கிட்டே இருக்கலாம் நினைக்காத, ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம் நினைக்காத. நான் நினைச்சேன் என்று சொன்னால் இன்னும் இப்படிப்பட்டவன் என்று ஒரு சூறாவை அருளி விடுவேன், அப்போ நான் காட்டி தந்துடுவேங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு சூறாவாக, ஒரு வசனமாக, ஒரு வஹியாக வந்தாலே தவிர முனாஃபிக்குகள் உள்ளத்தில் உள்ளதை அறிய முடியாது. முனாஃபிக்கெல்லாம் மூமின் தான். அந்த காலத்து மக்களுடைய பார்வையில் என்ன செய்வாங்க, மூமினை மூமின் நினைப்பாங்க, முனாஃபிக்கை மூமின் தான் நினைப்பாங்க. அப்படி இரண்டரை கலந்திருப்பார்கள். அப்படி எந்த வித்தியாசமும் இருக்காது. பார்த்தோம்னு சொன்னால் எல்லா விஷயத்திலையும் மூமின்களை போல நடந்து கொள்வார்கள். அந்த வெளிப்படையான செயலை வைத்து சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது என்று என்ன செய்யறான் அல்லாஹ் 9:64 வசனத்தில் சொல்லுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் அவங்கள கொல்லுவதற்கு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா எதிரிகள் யூதர்கள் பல விதமான துன்பங்களுக்கு இஸ்லாம் வந்த பிறகு பாதிக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடி ஒட்டுமொத்த மதீனா அவங்க கையில் தான் இருந்துச்சு. ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹைபரில் கோட்டையெல்லாம் கட்டி மதீனாவுடைய மற்ற மக்கள் மீதெல்லாம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். யார்? யூதர்கள். அவங்க யூத இனத்திற்கும் தலைமை தாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அணியாக இருந்த காரணத்தினால மற்றவங்களுக்கும் தலைமை தாங்கிற அவங்க தான். அவங்க சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும் என்கிற நிலைமை ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது இருந்தது. வந்தவொடனே ஆரம்பத்தில் பார்க்குறாங்க, அப்படியே எல்லாம் யூதர்களுக்கு கீழே இருக்கிறது. கொஞ்சமாக மக்களை வென்றெடுத்து யூதர் அல்லாத மக்களை எல்லாம் வென்றெடுத்துட்டாங்க. யூதர்கள் மட்டும் தனியாக பிரித்து யூதர்கள் அல்லாத மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி ஏற்றுக்கிட்டவொன்னே அவங்க தலைமைக்கு போக மாட்டாங்கல்ல, அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. யூதர்களையும் சில பேர் அப்துல்லா இப்னு சலாம் போன்ற சில நல்ல மனிதர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டார்கள். அப்போ இதனால் சர்ரும் பாதிப்பு அவங்களுக்கு. நம்ம எப்படி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தோம், எவ்வளோ ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தோம், இந்த ஊரையே நம்ம கையில் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம், நமக்கு சொல்ல கேட்டுக்கெல்லாம் நடந்தாங்கல்ல, இன்றைக்கி எல்லாத்தையும் இவர் கெடுத்துட்டாருன்னு சொல்லி முகமதை கொல்லணும் என்று ஒரு பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்க, திட்டம் போட்டு எப்படி கொள்வது என்று சொன்னால், அந்த குபான்னு ஒரு பள்ளி இருக்கல, முத கட்டுற பள்ளி ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்டு கட்டுவாங்க. இந்த மஸ்ஜித் நபவிக்கு வர்றதுக்கு முன்னாடி மதீனாவுடைய வெளியில் இறங்குவாங்க. இறங்கி அந்த இடத்துல சில நாட்கள் தங்கி இருப்பாங்க. அப்போ கட்டின பள்ளிவாசல் தான் குபா பள்ளிங்கிறது. அதுக்கப்புறம் தான் மஸ்ஜித் நபவிங்கிற மதீனா உள்பகுதிக்கு கட்டுறாங்க. அந்த குபாங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த யூதர்கள்லாம் கூடி என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பள்ளியாக மூமின் யூதர்னா முஸ்லீம் தான் வெளிப்படையாக. யூதர்னு சொல்லி பள்ளிவாசல் கட்ட முடியுமா? அவன் பள்ளிவாசலை கட்டுறான், என்ன நினச்சி கட்டுறான், நம்ம மூமின்னு காட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம். அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்த உடனே ரசூலுல்லாஹ் அதில் தொழுவிக்கிறது கூப்பிடுவோம். அவர் வந்த உடனே நம்ம கூட்டமாக கும்பலாக சேர்ந்து கொண்டு அட்டாக் பண்ணி அவர் கொன்றுவோம். பள்ளிவாசல் கட்டி அதுக்கு ரசூலுல்லாஹ் வர சொல்லி அவங்கள கொலை பண்ணிடுவோம் என்று என்ன செய்கிறாங்க அந்த யூதர்கள்னால் முனாஃபிக்கள், வெளிப்படையாக முஸ்லீம்கள். யூதர்கள்னு சொன்னால் அவர் இனத்தால் யூதர்களாக இருந்தாலும் முனாஃபிக்காக இருந்திருக்கிறாங்க, முஸ்லீமாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் முஸ்லீம் தான் சொல்லி காட்டி கொண்டு என்ன செய்கிறான், பள்ளிவாசல் கட்டினால் என்ன அர்த்தம், யூத கோயில் அவன் கட்டலை, அவன் யூதனாக இருந்து கொண்டே முஸ்லீம் என்று வேடம் போட்டுக்கொண்டு முனாஃபிக்காக இருந்தான். அவனை எல்லாரும் முஸ்லீம் நினச்சாங்க. சரி, ஒரு பள்ளிக்கு இன்னொரு பள்ளி இருந்தால் நல்லது தானே அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கி ஒரு பள்ளிவாசலை கட்டுறான். கட்டி ரசூலுல்லாவை திறப்பு அந்த முதல் தொழுகை நடத்துவதற்கு அவங்களை கூப்பிட்றான். ரசூலுல்லாவும் போவதற்கு ரெடி ஆகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசலை கட்டுறான். அப்போ என்ன தெரியலை, அவன் முனாஃபிக்குன்னு தெரியலை, இந்த பள்ளிவாசல் எது கட்டினான்னு தெரியலை, போட்டு தள்ளுறதுக்கு தான் கட்டியிருக்கிறாங்கிறது புரியலை. நம்ம போனோம்னு சொன்னால் நம்மளை காலி பண்ணுறதுக்கு தான் இந்த பள்ளிவாசலுங்கிற பேரை வச்சு கூப்பிட்டா தான் வருவார். இல்லை நம்மளாக தான் இருப்போம், சுற்றி நம்மளாக சேர்ந்து வச்சு என்ன அவரை கூட்டமாக கொண்டுருவோம்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க போகணும்னு முடிவெடுத்த உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அதுக்கு ஒரு வசனத்தை அருளுகிறான். 9வது சூறாவில் 107, 108 வசனத்தில் என்ன சொல்கிறான், வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் திராரன், தீங்கு செய்வதற்காக ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், அது பள்ளிவாசல் கிடையாது, தீங்கு செய்வதற்காக ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஓ குஃப்ரன், இறை மறுப்புக்காக பள்ளிவாசலை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஓ தஃப்ரீகம் பைனல் மூமினின், மூமின்களை பிரித்தாழ்வதற்காக அந்த பள்ளிவாசல், ஏற்கனவே பள்ளி இருக்கிறது, மூமின்களை பிரித்தாழ்வதற்காக இந்த பள்ளிவாசலை கட்டி குஃபுருக்கு தான் கட்டியிருக்கிறான். தொழுவுறு கட்டல பேர் தான் பள்ளிவாசல். இதெல்லாம் ரசூலுல்லாவுக்கு இந்த அறிவிச்ச பிறகு தெரிய வருது. அவங்க இன்னும் நல்ல பள்ளிவாசல் ஒன்று கட்டாங்க, அங்கே இன்னொரு கிளை உண்டாயிடுச்சு, இன்னொரு ஜமாத்து உண்டாயிடுச்சுன்னு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல, அப்படி தான் அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் என்ன செய்கிறான், அவங்க வேற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. உயிர் சாதல் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு,
அல்லாஹ் ரசூலுக்கு எதிரிகள், அல்லாஹ் ரசூலுடைய எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக இந்த பள்ளி உண்டாக்கியிருக்கிறாங்க. இந்த பள்ளி உண்டாக்குனது பள்ளிக்காக உண்டாக்குறத சொல்லிவிட்டு லா தகும் ஃபீஹி அபதா, ஒருபோதும் அங்கே தொலை போயிடாத இந்த எச்சரிக்கை இப்ரசூல்லா போகல. இந்த வசனம் வரல என்று சொன்னால், நல்லா அறிவித்து கொடுக்கல என்று சொன்னால் அவங்க அந்த காரியத்தை நிறைவேற்றியிருப்பார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பள்ளிவாசல் கட்டுற வரைக்கும் இது பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் முனாஃபிக்குன்றது ஒன்று தெரியாது, முஸ்லீம் என்று காட்டி கொண்டிருக்கிறான், நயவஞ்சக வேஷம் போடுறாங்கன்னு தெரியாது. முஸ்லீம்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க, அவனால் வந்து அணுக முடிகிறது. பள்ளிவாசல் தான் கட்டுறான்னு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. போவதற்கு முடிவு எடுத்துட்டாங்க. லா தகும் ஃபீஹி அபதா, அங்கே ஒருபோது நீ தொழுவதற்கு போகக்கூடாது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின், ஆரம்பம் முதலே தக்வா அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி இருக்க, குபா பள்ளி, இன்னொரு பள்ளி இருக்குல்ல, அதுதான் அஹ்கான் தக்கும ஃபீஹி, நீ தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அந்த ஏரியாவில் குபாவில் போய் தொழுவுறதா இருந்தால் முதல்ல கட்டப்பட்ட பள்ளி ஒன்று இருக்கிறது. இது போட்டி பள்ளி, பள்ளி கிடையாது. இவங்க முனாஃபிக்கு, உன்னை கொள்வதற்காக பள்ளிவாசல்ங்கிற பேரில் இவ்வளவு விஷயமும் இந்த வஹி மூலம் 9, 107, 108 வசனத்தின் மூலம் சொல்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. அப்போ அவங்களை கொள்வதற்கு பிளான் பண்ணி ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறான். அது அவங்களை கண்டுபிடிக்க முடியலை. இவங்க அவுளியாவை கண்டுபிடிக்கிறாங்க. யார் அவர் அவுளியா, இவர் அவுளியா, நம்ம கண்டுபிடிக்கலாம். அது அல்லாஹ்வுடைய ரசூலை கண்டுபிடிக்க முடியலை. நமக்கு வஹி வந்தால் ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு. இவங்க கெட்டவங்க தான் எது இப்படி கண்டுபிடிச்சாங்க, வஹி வந்துருச்சு, உனக்கும் வஹி வச்சு சொல்லு. அவுளியா நாங்களாம் கண்டுபிடிக்கலை, அல்லாஹ்ட்டிருந்து வஹி வந்து எங்களுக்கு அப்படின்னு சொல்ல போறியா? வஹி தான் முடிஞ்சு போச்சே. அப்போ ரசூலுக்கு தான் நல்லா அறிவித்து கொடுத்துருப்பானே தவிர ரசூலுக்கு பிறகு யாரையும் வந்து நீங்கள் நல்லடியார், மகானு, பெரியார், அவுளியா அந்த டாபிக் இடமே கிடையாது. அப்போ அல்லாஹ்வை அவர் நேசித்தார் என்று சொல்வது முதல் தப்பு. சரி, அல்லாஹ் அவரை நேசித்தானா அதை கவனிக்கணும்ல. முதல்ல அல்லாஹ்வை அவர் நேசித்தார்ன்ற அர்த்தம் வச்சு பார்த்தாலும் இது தப்பு. ஒருவேளை அந்த அர்த்தம் வைக்காமல் அல்லாஹ் இவரை நேசித்து விட்டான் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாமான்னு கேட்டால் அது எந்த அளவுக்கு தவறு என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்தியாவில் வாழ்கிற முஸ்லீம்களுடைய யதார்த்தமான நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை இப்போது கட்டப்பட்டு திறக்க இருக்கின்ற அந்த ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சியை வைத்து நம்ம எல்லாரையும் எடை போட்டு அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ராமருக்காக வேண்டி அவங்க ஒரு கோயில் கட்டுவதில் நமக்கு எந்த மறுப்பும் இல்லை, கட்டிட்டு போகலாம், 1000 கோயில் கூட கட்டலாம். ஆனால் ஒரு பள்ளிவாசலை சட்டவிரோதமாக இடித்து அதை வைத்து பல்லாயிரம் பேரை கலவரம் செய்து கொன்று குவித்து விட்டு அதுக்கு பிறகு பல வருடங்கள் நீதிமன்றத்தில் போராட்டத்துக்கு பிறகு நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கி அது வந்து உங்கள் பள்ளிவாசல் கிடையாது என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த கோயில் கட்டுறார்கள் என்பது தான் எல்லாருடைய கருத்தும். முஸ்லீம் அல்லாத நடுநிலை மக்கள்லாம் அந்த கருத்துலாம் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த இடத்துல கோயில் கட்டுற உடனே இன்றைக்கி எல்லா கட்சியில் உள்ளவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு போவதற்கு தயாராகிறாங்க. நீ கோயில் கட்டுறதுக்கு போ, கோயில் கட்டுறதுக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. அந்த கோயில் எப்படி உருவாக்கப்பட்டது, அந்த கோயிலுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது, அது எந்த அடிப்படையில் கோவில் என்று தீர்ப்பு பெறப்பட்டது அப்படிங்கிறத கவனித்து நான் வரமாட்டேன்னு ஒரு கட்சிக்காரன் சொன்னானா, நீங்கள் அரசியல் கட்சிக்கு பின்னாடி அவன் காப்பாற்ற போகிறான், இவன் காப்பாற்ற போகிறான், இவன் சிறுபான்மை காவலராக இருக்க போகிறான் அப்படின்லாம் பேசிக்கிறீங்களே, இதை வந்து போகாமல் சில பேர் வேண்டாம் இருப்பான். இது கண்டிக்கத்தக்கது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்து மக்களில் நல்லவனாக இருந்தால் கூட என்ன செய்யணும், ஏன்டா ஆக்கிரமித்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறதையாடா நம்ம கடவுள் விரும்புவார்னு நினைக்க வேண்டாது. அடுத்தவனுக்கு சொந்தமான இடத்துல கட்டுறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். ஆக்கிரமித்து வலுக்கட்டாயப்படுத்தி ஒருத்தனுடைய இடத்த பறித்து அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டுவது என்பது அது எங்கள் மதத்துக்கு தவறானது என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறாங்களா? அந்த இடிக்கப்பட்டு தீர்ப்பளித்த நேரத்தில் இது தவறான தீர்ப்பு, இது சரியான தீர்ப்பு இல்லைன்னு ஒத்த வரி அறிக்கை வரும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா 2 கலந்துருவாங்க. நீங்கள் பாருங்கள், அது ஒன்று வந்து அதில் போய் கலந்து கொள்வார்கள். யார்? உங்களுக்கு பாதுகாவலர் வேஷம் போட்டவர்கள் எல்லாம், உங்களுடைய பாதுகாவலர்னு ஓட்டு பெருக்குவதற்காக நீ பின்னாடி ஓட்டுனீங்களே, அவர்கள் அதிகமான பேர் வந்து அதில் கலந்து கொள்வார்கள். அல்லது அதை கண்டிக்காமல் மௌன சாட்சியாக இருப்பார்கள். இது கோயில் கிடையாது, இது எங்கள் மதத்தின் மீது உனக்கு புனிதத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் கூட என்ன சொல்லணும், இது எங்கள் மதத்தை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது, நாங்கள் ஆக்கிரமித்த இடத்தில் நாங்கள் வழிபட மாட்டோம். ராமர் கட்டுறதா இருந்தால் சொந்தமான இடத்துல நீ விலைக்கு வாங்கி கட்டு, 1000 கோயில் கூட கட்டுன்னு சொல்லணுமா இல்லையா?
அன்னைக்கு நீலி கண்ணீர் வடித்தவர்கள்லாம் இன்றைக்கி பேச மாட்டேங்கிறானே. இன்றைக்கி வீடு வீடாக போய் அழைப்பு கொடுக்குறான். அதுக்கு வந்து எல்லாரும் வீட்டில் வந்து என்ன செய்யணும், ஜெய் ஸ்ரீராம் அன்னைக்கு சொல்லணுங்கிறான். எவ்வளோ திமிருன்னு பாருங்கள். அன்றைக்கு என்ன செய்யணும், எல்லாரும் சொல்லணுமா, வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணுமா, முடியும். இந்துக்களே இதை ஏற்றக்கூடாது. நேர்மையான இந்துக்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் இதுதான் நம்ம நம்பிக்கையா? உலகத்தில் உங்கள் இந்து மதத்தை பற்றி என்ன நினைப்பான்? என்னடா அடுத்தவன் எடுத்து ஆக்கிரமித்து கட்டி வச்சுக்கிட்டு அதில் வந்து இவ்வளவுக்கு புனிதம் இருப்பதாக கருதுகிறார்கள் நினைக்க மாட்டான். அப்போ எல்லாருடைய முகத்திரையும் 22ஆம் தேதி கிழிஞ்சு தொங்க போகுது. நீங்கள் பாருங்கள். நீங்கள் எவனுக்காவெல்லாம் போய்கிட்டு ரத்தம் செஞ்சு தேர்தல் வேலையெல்லாம் பார்க்குறீங்க. எல்லாரும் எப்படி நடக்க போகிறாருன்னு பாருங்கள். சில பேர் வந்து போகாமல் இருப்பார்களே தவிர இதை வந்து கண்டிக்க வேண்டிய நேரம் இது. அரசாங்கமே என்ன செய்யுது, இதுக்கு முஸ்தீப் எடுக்கிறது. ஒரு கோயில் கட்டுற விஷயத்துக்கு மதச்சார்பற்ற அரசாங்கத்துக்கு என்ன வேலை? அது எந்த வேலையும் கிடையாது. பிரதமரே முன்னின்று நடத்துகிறார், ஊபி அரசாங்கமே முன்னின்று நடத்துகிறது. இதுக்காக வேண்டி சிறப்புரைகள் இலவச ரயிலாம் விட போகிறாங்க. ராமர் கோயில் கட்டணும் என்பதை சொல்லியே ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறான். ஓட்டு வாங்கலாம் என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? உங்களை எந்த நிலையில் வச்சு பார்க்குறார்கள்? உங்கள் இடத்த பறித்து கொண்டாலும் சரிதான், அது எங்களுக்கு உடன்பாடு என்கிறார்கள். அதன் அர்த்தம் அதை ஆதரிக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் நான் மதச்சார்பற்ற மக்களாக இருக்காங்கன்னு. கிடையாது. அதிகமான மக்கள் என்னென்னு கேட்டால் அவங்க நம்பிக்கைக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பு வருவதை பற்றியும் யாரும் கவலை கிடையாது. அப்போ நாம் மட்டும்தான் வெள்ளம் புயல் மழைன்னு வந்தால் மத நம்பிக்கையை கடந்து போய் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேறு மதத்தில் வேறு மக்கள்கிட்ட நிச்சயமாக கிடையாது. அதுக்கு வந்து புனிதம் நினைத்து கொண்டு அது வீடு வீடாக போய் அழைப்பு கொடுக்குறாங்க. எல்லோரும் வாங்க, இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து மணி ஆட்டுங்க, இங்கே இருந்துக்கொண்டே லைட்டை கொளுத்துங்கன்னு என்னென்னமோ விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யலை, அந்த மக்கள் ஏன்டா யார் வீட்டு இடத்துல கட்ட போகிறீங்க? ராமருடைய இடமாடாது. அவர் பள்ளிவாசலத்தினால் இடிச்சிங்க, ஊரறிய உலகறி இடிச்சிங்க. இடிச்சு விட்டு அந்த இடத்துல அந்த கோவில் கட்டுறது ஒரு ஆதிக்கத்தை காட்டுவதற்கு, திமுறை காட்டுவதற்கு செய்கிறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமான்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அடுத்த தேர்தலில் வந்து இதையே தேர்தல் பிரச்சனை ஆக்குவாங்க. ராமருக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அமைத்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. இவனு போய் போடுவான். அப்போ உள்ளம் பூரா என்ன இருக்குது, நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நான் பல ஊராங்க சொல்கிறாங்கண்டு. மிக அதிகமான மக்கள்கிட்ட அந்த எண்ணம்லாம் கிடையாது. சும்மா ஊர் உலகத்துக்கு மட்டும் பழகிக்கிறாங்களே தவிர உள்ளத்தில் போனால் என்ன இருக்குது, ராமர் ஆலயம் எங்கே வருது? உங்கள் வீட்டு இடத்தை இடிச்சுப்புட்டு வருதுன்னு சொல்லி எவனா பேசுகிறானா? நாம் இதை பேச முடியாது. பேச வேண்டியவர்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் பேசணும். அவங்க இது வரைக்கும் பேசுனாங்களா? பேசலை, இனியும் பேச மாட்டாங்க. அந்த 22ஆம் தேதி என்னென்னா தேசிய விழாவாக போயிடும். உலகம் பூரா பார்க்குற அளவுக்கு என்ன செய்யும் அரசாங்கம், மாநில அரசு, மத்திய அரசாங்கம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடியதாகவும் பல லட்சம் மக்கள் போய் கலந்து கொள்வார்கள். கலந்து கொள்ளாதவர்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு லைட்டு ஏற்றி விளக்கு ஏற்றி அதை கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் கொண்டாடுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள்னா, இடிக்கும் போது கண்டித்தவர்கள், இந்த தீர்ப்பு அளிக்கும் போது கண்டித்தவர்கள் அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்க. அந்த நேரத்துக்கு வர ஒரு அறிக்கை தானே தவிர அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த வலி, உங்களுடைய ரணம், உங்களுடைய வேதனை எதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. நமக்கு எவ்வளோ ரணம், எத்தனை வருஷம் அதுக்காக போராடி இருக்கிறோம், அது எவ்வளோ பெரிய துரோகம் நமக்கு இழைக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் சாகுற வரைக்கும் நம்மளால் ஆறாத வடு. அது பாபர் மசூதி இழந்தது வந்து செத்தானும் மறையாத அளவுக்கு ஒரு வடுவாக நமக்கு இருக்கிறத அதை பற்றி யாராவது சிந்தித்து பார்க்குறாங்களா? யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் மனிதாபிமானம் எல்லாம் காட்டுறமே தவிர அவர்கள்ட்ட இது இருக்கும் என்று சொன்னால் இந்த நாட்டில் கட்ட விட்டுருக்க மாட்டாங்க. காவிகள் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி மற்ற மக்கள்லாம் வெறுக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் போகாதீங்க. எல்லோரும் ஓகே, எல்லாம் உடன்பாடு. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கண்டிக்கணும் என்பது கண்டித்தார்களே தவிர எல்லாருடைய உள்ளங்களையும் ராமருக்கு ஒரு கோவில் கட்டுவது அவசியம்னு நினைக்கிறாங்க. அதில் எங்களுக்கு மாற்று கருத்தில் எங்கே கட்டுறது தான் பிரச்சனை. நம்ம இடத்தில் கட்டுகிறார்கள், ஆக்கிரமித்து கட்டுகிறார்கள். அப்போ உன் இடத்துல ஒருத்தன் ஆக்கிரமித்து ஒரு வீடு கட்டினா நீ எப்படி பார்ப்ப? அப்படியே இது பார்க்க மாட்டேங்கிற. உனக்கு ஒவ்வொரு இந்து சகோதரன் நினச்சி பார்க்கணும். உனக்கு சொந்தமான ஒரு வீட்டை ஒருத்தன் இடித்து விட்டு இன்னொருத்த வந்து பொய்யான ரெக்கார்டை காட்டி தீர்ப்பு வாங்கிட்டு வந்து கட்டினான் என்று சொன்னால் நீ மனசார ஆதரிப்பியா? அந்த திறப்புழாவுக்கு போவியா? அழைப்பு கொடுக்க வந்தால் அதை அங்கீகரிப்பியா? அப்படி அங்கீகரிக்க மாட்டா என்று சொன்னால் இதை மட்டும் அங்கீகரிக்கிறாய். இதுதான் நம்மளுடைய நிலைமை. நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? நீங்கள் வந்துக்கிட்டு நீங்கள் இப்போ என்ன ஒரு எல்லா உரிமையும் தந்துட்டாங்க, இவன் காப்பாற்றிடுவான், அவன் காப்பாற்றிடுவான், இவன் வந்து நிற்பான்னு நினைக்கிறீங்களா? எவன் நிற்க மாட்டான் என்பதற்கு இந்த ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சி வந்து என்ன செய்ய உங்களுக்கு சான்றாக இருக்கும் என்பதை ஒரு விழிப்புணர்வுக்காக பதிவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.